அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26 வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க ஆக்சுவலி. நினச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்துக்கலாம். நல்லா அழகாகவும் இருப்பாங்க. இப்போவே எங்கே இருப்பாங்க பார்க்குறதுக்கு என் அக்கான்னு தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மாவை. பட் 26 வயசுலேருந்து என் பசங்களை யாரும் சப்போஸ் புதுசாக ஒரு கணவன் வந்துட்டாருன்னா பசங்களை எப்படி காப்பாற்றுவான், வளர்ப்பான், என்ன நடக்கும்னு தெரியாதுன்றதுக்காக எங்களுக்காகவே வந்து மேரேஜ் பண்ணிக்காம ஐ திங்க் 19 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 29 26 வயசுலயோ அப்பா இறந்துட்டதுக்கு அப்புறமா எங்களுக்காகவே வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அப்படின்றதுனால எனக்கு அம்மா ஸ்பெஷல். எல்லாருக்கும் அப்படிதான். வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க அம்மா கிட்ட கேட்டீங்களா, நீ ஏமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற? அப்ப கேட்டிருக்க முடியாது. பட் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்களா? எனக்கே தெரியும் ஆக்சுவலா, கேட்கற அளவுக்கு இல்ல என்னோட விஷயம். என் அம்மா எதுனால பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். எனக்கு கேட்டது இல்லை. பட் இதுதான் உண்மை. நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே கடவுள் நம்ம பார்த்தது இல்லைல்ல. சொல்றோம் இருக்காருன்னு, நம்ம இது யாராவது பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஆனா அம்மாவை கண்டிப்பா பார்த்துருக்கோம். அது அம்மா உருவில் தான் அவர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. எல்லார் லைஃப்லயுமே அதாவது உங்களை மாதிரி இருப்பாங்க, விளையாட்டா இருப்பாங்க. ஒரு குழந்தைன்னு பெற்ற பிறகு கம்ப்ளீட்டா வந்து இன்னொரு கேரக்டரா மாறிடுறாங்க. அவங்க இந்த பசங்களுக்காக வந்து என்னமோ உயிரே கொடுக்குற அளவுக்கு அம்மா போயிடுறாங்க. கம்ப்ளீட்டா தியாகம் பண்ணிடுறாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் கூட பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போய் ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கிறாரு. ஒரு பொண்ணா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிள்ளைங்க மத்த வேலைன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு ஷேப் எடுத்துடுறாங்க. கண்ணில் பார்க்குற கடவுள் தான் அம்மா. அது வந்து என் வாழ்க்கையிலையும் எல்லா அம்மா மாதிரியும் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அம்மா என்னை வளர்த்துருக்காங்கன்றதுனால அம்மா பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு எதுவும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அம்மா தான் அம்மா தான். உங்ககிட்ட வந்து அந்த ஒரு ஹானஸ்ட் ஸ்பீச், எங்க போனாலும் வந்து நச்சுன்னு அப்படியே அடிக்கிற மாதிரி வந்து பேசிடுறீங்க. ரொம்ப ஹானஸ்டா இருக்கீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே ஆக்சுவலா. சொன்னா ஒன்றும் ஆயிர போறது இல்லை. ப்ளஸ் உங்களுக்குமே தெரியும் உண்மை என்னன்னு சொல்லிட்டு. நான் போய் பேசினா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மக்கள் வந்து கம்ப்ளீட்டா முன்னாடி மாதிரி இல்லை. நம்ம சின்ன வயசுல வளர்ந்த விதம் வேற, இன்னைக்கு பசங்க வளர்றது வேற. 2Kல ரொம்ப ஓப்பனா இருக்காங்க. எல்லாமே வேற மாதிரி மாறிச்சுன்றதுனால எனக்குமே வந்து பொய் சொல்லும் போது தான் பாரம் அதிகம். இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டோம்னா நாளைக்கு வந்து திருப்பி அதை மெயின்டைன் பண்ணணும். அன்னைக்கு என்ன சொன்னோம், அந்த மாதிரி என்ன பேசணுன்ற மாதிரி நமக்கு சிரமம் ரொம்ப அதிகமாயிருன்றதுனால இருக்கபடியே சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கு. இன்ஃபேக்ட் உண்மையை பேசிட்டோம்னா லைட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். அதனாலதான் அப்படி பேசுறேன். நிஜத்தினில் எது நடக்கும்? விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள், விதி போகும் திசையில் நீ ஓடு. உன்னை வாட்டி வதைக்கும் துன்பம் 100 இருக்கும், விதி போகும் திசையில் நீ ஓடு. உலகில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம், நினைவுகள் சுமக்கும் நிஜத்தில் எது நடக்கும்?